இன்றைக்கான செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையின் ஆவிக்குரிய முக்கியத்துவம். குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையின் ஆவிக்குரிய முக்கியத்துவம். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள். நீங்கள் மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக நாம் எழுந்து நின்று வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தேகுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களிடத்தில் எதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவுள்ள நாசரேத்திலிருந்து வந்து தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகைகளாக்கினீர் என்றார். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேசக்காரர்கள், இந்த நாள் என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு. இந்த நாளிலே இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்ததான ஆவிக்குரிய மேன்மையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாளை நாம் பாரம்பரியமாக ஆசரிக்கிறவர்கள் நாம் அல்ல. நம் யூதருடைய கலாச்சாரத்தையோ பாரம்பரியத்தையோ பின்பற்றுகிறவர்கள் அல்ல. ஆனாலும் இந்த நடந்த சம்பவம் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடினாலே இதில் இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. வாசித்ததான வேத பகுதியை பொதுவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வெற்றி பவனி என்று சொல்வார்கள். எருசலேமுக்குள்ளே ஆண்டவராக இயேசு அன்றைக்கு அந்த கழுதையின் மேல் ஏறி போன ஒரு காரியத்தை வெற்றி பவனி என்று சொல்வார்கள். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த குருத்தோலை ஞாயிறின் ஆவிக்குரிய மேன்மை இன்னதென்று தெரியாமல் இருக்கிறது. நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நடந்தது. அப்படிதானே? அநேக சம்பவங்கள். முழு பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுவிசேஷங்களிலே ஆண்டவராய் இயேசு செய்த ஊழியம் செய்த அந்த நாட்களிலே நடந்த அநேக சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 8 சம்பவங்கள் மாத்திரம்தான் 4 சுவிசேஷங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான சம்பவங்களிலே வெறும் 8 சம்பவங்கள் மாத்திரம்தான் 4 சுவிசேஷங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டவராய் இயேசு எருசலேமுக்குள்ளே கழுதையின் மேல் ஏறி போன ஒரு சம்பவமாக இருக்கிறது.
இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், சுவிசேஷத்தை எழுதின அந்த ஆக்கியோர்கள் இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்ததான எவ்வளவு முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்து எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு சம்பவத்தை 4 சுவிசேஷங்களிலும் அவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள், இந்த குருத்தோலை ஞாயிறின் ஆவிக்குரிய மேன்மைகள் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த கடைசி வாரத்தில் முதல் நாளிலே வருகிற ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த அந்த கடைசி வாரத்திலே முதல் நாள், அந்த வாரத்தின் முதல் நாளிலே நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தை நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால், இந்த குருத்தோலை ஞாயிறு இந்த ஒரு சம்பவத்தை நாம் தெளிவாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் விளங்கிக் கொள்ளாவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்தோ உயிர்த்தெழுதலை குறித்தோ ஒரு சரியான விளக்கத்தை நம்மால் அடைய முடியாது. காரணம், இந்த குருத்தோலை ஞாயிறு தான் ஆண்டவராகிய இயேசுடைய மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் சம்பந்தமான சத்தியங்களை நமக்கு விளக்குகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த சத்தியத்தை, இந்த நாளின் செய்தியின் சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மேன்மையை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே இன்றைக்கு நான் மெய்யாகவே பரவசப்படுகிற இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் பரவசம் அடைகிறேன். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண போவதில்லை. இதை குறித்ததான ஒரு போதனை, ஒரு முக்கியமான ஒரு போதனை. ஆமென். அன்றைக்கு திரளான ஜனக்கூட்டம், ஆண்டவராகிய இயேசு அந்த கழுதையின் மேல் பவனி வரும்போது திரளான ஜனக்கூட்டம் ஓசனா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பினார்கள். அவருடைய முகத்திலே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி காணப்பட்டது. நீங்கள் யோசித்து பார்க்க வேணும். அவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஓசனா என்று பாடி ஆர்ப்பரித்த அதே ஜனங்கள் சில நாட்களுக்குள்ளே ஆண்டவராய் இயேசுவுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அவ்வளவு பெரிய திரள் கூட்டம் ஆண்டவராய் இயேசுவை மேன்மையாக, ஒரு மகத்துவமாக, ராஜாவாக, ஓசனா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அப்படி ஆர்ப்பரித்த ஜனம் சில நாட்களிலே ஆண்டவராய் இயேசுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த செய்தியை நான் தொடர்ந்து பிரசங்கிப்பதற்கு முன்பாக இந்த குருத்தோலை ஞாயிறுடைய பின்னணியை நாம் சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நடந்த சம்பவம் எருசலேம், அதாவது இஸ்ரவேல் தேசத்துடைய தலைநகரமாக இருந்த எருசலேமிலே நடந்த ஒரு சம்பவம். அந்த எருசலேம் அந்த பட்டணத்துக்கு நடுவே ஒரு பிரமாண்டமான ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை ரோமானியர் ஆண்டு கொண்டிருந்தார்கள். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ரோமானியர்கள் இஸ்ரவேலை கைப்பற்றி அவர்கள் ஆண்டு கொண்ட நாட்கள். ஆகவே இந்த ரோமானியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் உள்ள ஒரு பெரிய பகை இருந்து கொண்டு வந்தது. ஒரு பெரிய பகை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த ரோமானியர்களுக்கு இடையே ஒரு பெரிய கசப்பு, வைராக்கியம், ஒரு பகை. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள், ஏன் இவர்கள் எங்களை ஆள வேண்டும்? எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தேசம், ஒரு சுயாதீனம், ஒரு விடுதலை இருந்தால் நல்லா இருக்குமே, இவருடைய ஆளுகை கீழே நாங்கள் ஏன் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 2 தரத்தாருக்குள்ளே ஒரு பெரிய மனக்கசப்பு, ஒரு கோபம், வருத்தம் அநேக வருஷங்களாக இருந்திருக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி பஸ்கா பண்டிகை நாளிலே உலகத்தில் இருக்கிற அத்தனை யூத ஆண் மக்களும் எருசலேமுக்கு வர வேண்டும். ஆகவே இந்த சம்பவம் நடந்த அந்த வாரம் யூத கால அட்டவணையிலே முக்கியமான ஒரு வாரமாய் இருந்திருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகம் எங்கும் இருந்து பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியாக அவர்கள் எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். வேத பண்டிதர் சொல்கிறார்கள், அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பு அந்த வாரத்திலே பொதுவாக எப்பொழுதும் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனத்தொகையை பார்க்கிலும் 10 மடங்கு அதிகமான ஜனத்தொகை அந்த எருசலேமிலே காணப்படுமா. காரணம், உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் பஸ்கா
பண்டிகை ஆசரிக்கும்படியாக அவர்கள் அங்கே வந்திருப்பார். ஆகவே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், அந்த திரளான கூட்டம் எப்படி இருந்திருக்கும் என்று யோசிக்க வேணும். அது மாத்திரமல்ல, இந்த பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே தான் ஆண்டவராக இயேசு மரித்து போன லாசருவை உயிர்த்தெழச் செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு செய்த அந்த அற்புதத்தின் செய்தி காட்டு தீயை போல எருசலேம் நகரம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஆகவே ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு அற்புதத்தை செய்த நபரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சியாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய சிந்தனையில் ஓடுகிற காரியம் என்னவென்றால், ஒருவேளை இந்த அற்புதத்தை செய்த இந்த நபர் தான் அந்த ரோம அரசாங்கத்திலிருந்து, ஆட்சியிலிருந்து நம்மை விடுதலையாக்க போகிறவரோ, இவர் தான் மேசியாவா இருக்க முடியுமோ என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பேச்சு, ஒரு கருத்து நிலவி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராய் இயேசு எருசலேமுக்குள்ளே அந்த கழுதையின் மேல் ஏறி பவனி வருகிறார். இந்த காலை வேளையிலே ஒரு 3 குறிப்புகளை சுருக்கமாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனம். நிறைவேறப்பட்ட தீர்க்க தரிசனம். சத்தமா சொல்லுவோமா? இரண்டாவது குறிப்பு, பின்பற்றின திரள் கூட்டம். சொல்லுவோமா? திரள் கூட்டம். மூன்றாவது, முன் அடையாளமான பஸ்கா ஆட்டுக்குட்டி. முன் அடையாளமான பஸ்கா ஆட்டுக்குட்டி. முதலாவது என்னது? நிறைவேற்றப்பட்ட தீர்க்கதரிசனம். இரண்டாவது, பின்பற்றின திரள் கூட்டம். மூன்றாவது, முன் அடையாளமான பஸ்கா ஆட்டுக்குட்டி. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, நிறைவேறப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆண்டவராய் இயேசு அந்த ஒலிவ மலைக்கு வந்து அந்த பெத்பகே என்ற இடத்துல வரும்போது 2 சீஷர்களை நோக்கி அவர் சொல்றாரு, நீங்க அந்த கிராமத்துக்குள்ளே போங்கள், அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருப்பதை காண்பீர்கள், அதனோடு சேர்ந்து ஒரு குட்டியும் கட்டப்பட்டிருக்கிற, ஒருவரும் அதில் மேல் அமராத, ஒருவரும் பயன்படுத்திராத அந்த கழுதை குட்டியை நீங்கள் அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். யாராவது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னபோது அந்த 2 சீஷர்கள் அந்த கிராமத்துக்குள்ளே போய் அந்த கழுதையும் அதோட குட்டியும் அவிழ்த்து கொண்டு ஆண்டவராய் இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆண்டவராய் இயேசு அதை சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், இதற்கு 500 வருஷத்துக்கு முன்னையே சகரியா தீர்க்கதரிசியினாலே இதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும். ஆண்டவராய் இயேசு அந்த 2 சீஷர்களை நோக்கி, நீங்கள் கிராமத்துக்கு போய் அந்த கழுதியை அந்த குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொன்னதுக்கு காரணம் என்ன? இந்த சம்பவத்துக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகரியா தீர்க்கதரிசியினாலே இந்த சம்பவத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 500 ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமாக அந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நிறைவேறி இருக்கிறது. கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையோ, இந்த பலிபீடத்திலிருந்து ஆராதனை நேரத்திலே, செய்தி நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையோ அல்லது ஒரு வாக்கு தத்துவமோ உங்களோட வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது மாத்திரம் அல்ல, அதோடு கூட கர்த்தர் அதற்குரிய சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த வாக்கு தத்துவத்துக்கு பின்பாக இருக்கிற, அந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்பாக இருக்கிற சத்தியத்தையும் நமக்கு விளங்கப்படும். உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் மாத்திரம் அல்ல, அந்த வாக்கு தத்துவத்துக்கு பின்பாக இருக்கிற சத்தியத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறவர். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒரு வாக்கு தத்துவத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுப்பாரானால் அதற்கு பின்பாக சத்தியங்கள் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்கே தனிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் அல்லது தீர்க்க தரிசன வார்த்தை வந்தா அதுக்கு பின்பாக என்ன இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு சத்தியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன தீர்க்க தரிசனம் என்பதை பாருங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
சீயோன் குமார்த்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு. மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமார்த்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. கெம்பீரி. இதோ உன் ராஜா, இததான் நீங்க கவனிக்கணும். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும், கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க வேணும். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரெடியா? ரெடியா? சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இதோ இதோ உங்கள் ராஜா உங்களிடத்தில் வருகிறார். உங்கள் ராஜா உங்களிடத்தில் வருகிறார். இதுல முதல் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகிறவர் யார்? ராஜா, ஆளுகிறவர், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர். சகோதரனே சகோதரியே, உங்களிடத்தில் வருகிற ராஜா யாரு? ஆளுகை செய்கிறவர். அநேக காரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகும். ஆனா ஒன்றுமே, எந்த ஒரு காரியமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகவே முடியாது. உங்களிடத்தில் வருகிற ராஜா ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சர்வாதிகாரியாக, சாவரின் காட், எல்லா அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நம்மிடத்தில் வருகிற நம்முடைய ராஜா. இரண்டாவது காரியம், அவர் நம்மோடு கூட இருக்க வருகிற ராஜா. ஏதோ வந்துட்டு போறவர் அல்ல. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு போயிடுவாங்க பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில வந்து போகிறவர் அநேகர். ஆனா நம்மோடு கூட கடைசி பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக வருஷங்களாக காத்திருந்த ஒரு ராஜா இப்பொழுது எருசலேம் நகரத்துக்குள்ளே பவனி வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர். அவ்வளவு அதிகாரமும் வல்லமையும் இருந்தாலும் அவருடைய சுவாபத்தை பார்த்தீங்களா? மனத்தாழ்மை உள்ளவர், நீதி உள்ளவர், சாந்தம் உள்ளவர். இந்த ராஜாவை தான் நம்ம பின்பற்றுகிறோம். கர்த்தர் எவ்வளவுதான் நம்மளை உயர்த்தினாலும், எவ்வளவுதான் நம்மளை ஆசீர்வதித்தாலும், எவ்வளவுதான் கிருபையை தந்தாலும், வரங்களை கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தாலும் நம்ம எப்படிதான் இருக்கணும்? சாந்தமா, தாழ்மையா, நீதி செய்கிறவரா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் குதிரையின் மேல வரலங்க, அவர் ஒரு கழுதையின் மேல வருகிறார். அவர் ஜெயிக்கும்படியா வரல. அன்னைக்கு ஒரு யுத்தத்தை நடப்பித்து யுத்தத்தில் ஜெயம் எடுக்கும்படியாய் வரவில்லை. அவர் அன்றைக்கு வருகிற காரணம், சிலுவையில் அறையப்படும்படியாய் வருகிறார். ஆமென். He is not coming to conquer, he is coming to be crucified. அன்றைக்கு அந்த குருத்தோலை ஞாயிறு அன்று எல்லாரையும் அடக்க வரல, மரிக்க வருகிறார். கேக்குறீங்களா? He is not coming to dominate, he is coming to die. ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை எப்படி அபியாசப்படுத்த முடியும்? தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது, வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. கவனிச்சீங்களா?
சகோதரி கவனிச்சிங்களா? வாக்குத்தத்தம் எதுக்குங்க கொடுக்கப்படுகிறது? ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? எங்களால் தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய மகிமை உண்டாகும்படி, அவருடைய நாம மகிமைப்படும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி இல்லை. வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதை நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, பிரதானமாக தேவனுடைய நாம மகிமைக்காக. உங்களால தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். என்னால தேவனுடைய நாமம் இங்க கூடி வந்திருக்கிற எத்தனை பேரு, ஆண்டவரே உங்களுடைய வாக்கு தத்தம் என்னோட வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் மாத்திரமல்ல, என்னால உங்களுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வாக்கு தத்தம் நிறைவேறும். அந்த வசனத்தை மட்டுமா வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், ஆம் என்றும், அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. சபையாரே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்க இருக்கிறதா? பைபிள்லையா? உங்களோட பைபிள்லையா? எங்க இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்ப நீங்க எங்க இருக்கணும்? நான் எங்க இருக்கணும்? நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு. யாராவது ஒரு நபர் கிறிஸ்து இயேசுக்குள்ள வெளியே, கிறிஸ்தவங்களா இருக்கலாம், விசுவாசின்னு சொல்லலாம், ஊழியக்காரன்னு சொல்லலாம், ஆனா நம்ம இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள். யார் யார் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும், அவருக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆமேன் என்றும் இருக்கிறது. பைபிள்ல வாக்குத்தத்தத்தை தேடாதீங்க. எங்க இருக்குது வாக்குத்தத்தம்? அவருக்குள்ள இருக்கு. நீங்களும் நானும் அவருக்குள்ள இருந்தா பைபிள்ல வாக்குத்தத்தத்தை நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில தானாய் நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருவாரானால், ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை தருவாரானால் அது கண்டிப்பாய் நிறைவேறும். இப்படி யோசிச்சு பாருங்க. அவர் நமக்கு சத்தியத்தை சொல்றவர் இல்லைங்க, அவரே சத்தியம். அவர் நமக்கு சத்தியத்தை சொல்றவர் அல்ல, அவரே யாரு? அவரே சத்தியம். நாம் சில சமயத்திலே கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, போராட்டங்களை சந்திக்கும் போது, இந்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறது? மகனே மகளே, நீ கவலைப்படாதே, என்னோட வார்த்தை உன்னோட வாழ்க்கையிலே நிறைவேறும். நீங்கள் கண்டிப்பாய் ஜெயமாய் விளங்குவீர்கள். கர்த்தருடைய பரிசு. எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை தீர்க்கதரிசன வார்த்தைகள். பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறாது, மற்றவங்களுக்கு நிறைவேறும். அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ? நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாறே மனுபுத்திரனும் அல்ல. நான் சொல்ற காரியத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். எத்தனை வாக்குத்தத்தங்கள். ரோமர் 8:28, ரோமர் 8:20 திருப்ப கூடாது. இதுக்கெல்லாம் பைபிள். என்ன அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையை ஒரு நாளும் அவர் அதை நிறைவேற்றாமல் விடுகிறதில்லை. மத்தேயு 6:33 வாக்குத்தத்தம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொரு எனக்கு பிடிச்சமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்ய முடியும்? யார் நமக்கு விரோதமாக எழும்ப முடியும்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது யார் நமக்கு விரோதமாக எழும்ப முடியும்? அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்புகிறார்களா? உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், சில சமயத்தில் ஒரு இணை புரியாத ஒரு பயம் உங்களுக்குள்ளே வருகிறதா? நீங்க கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். என் மகனே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். என் மகளே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்.
ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவங்க உங்களுடைய தேவனை காட்டிலும் பெரியவர்களா இருக்க முடியாது. உங்களுடைய தேவனை காட்டிலும் பலசாலியாக வல்லமை உள்ளவர்களா இருக்க முடியாது. Those who rise against you cannot be stronger than your God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த என்ன போராட்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றாங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவரின் வலது வருஷத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. சத்தமா சொல்லாமா? அது மாத்திரம் இல்ல, எப்பங்க அசைக்கப்படுவதில்லை? அதை மாத்திரம் சொன்னா போதுமா? அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லை எப்ப அசைக்கப்படுவதில்லை? கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப அந்த குருத்தோலின் ஞாயிற்றுக்கிழமையின் முதல் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறுதல். ஹல்லேலூயா. நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனத்தை 100% கண்ணை மூடிட்டு நம்பலாம். மனுஷன் அநேக காரியங்களை சொல்லுவாங்க, செய்ய மாட்டான், செய்ய முடியாது. காரணம், மனுஷர்கள் வரம்புக்கு உட்பட்டவர்கள். ஆனா நம்முடைய ஆண்டவர் வரம்பே இல்லாதவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டு கேட்கிறார், என்னால கூடாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை வாஸ்தமே இதுல ஒரு கேள்வி நமக்குள்ளத்தில் எழும்புகிறது. என்ன கேள்வி என்றால், ஆண்டவராய் இயேசு எருசலேமுக்கு பவனி போவதற்கு ஏன் ஒரு கழுதை குட்டியை ஒரு கழுதையை கேட்கிறார்? அவர் ஒரு குதிரையில போயிருக்கலாமே, அவர் ஒரு ரதத்தில் போயிருக்கலாமே, ஏன் ஒரு கழுதையை கேட்க வேண்டும்? நீங்கள் இந்த யூதருடைய அந்த வேறு ஜூயிஷ் ரூட்ஸ் என்று சொல்வார்கள், எருசலேமுக்குள்ளே பவனி போகிறதான அந்த காரியத்தை நாம் கொஞ்சம் அந்த யூதருடைய அந்த வேர் அல்லது அந்த ஜூயிஷ் ரூட்ஸ்லேருந்து நம்ம பார்ப்போமானால், பழைய ஏற்பாட்டில் வாசித்தா நம்மளுக்கு அது விளங்கும். நீங்கள் இந்த ஏன் ஆண்டவராய் இயேசு ஒரு கழுதையை கேட்கிறார், குதிரையை கேட்கல, ஒரு கழுதையை கேட்கிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்தா நமக்கு விளங்கும். பழைய ஏற்பாட்டிலே யூத ராஜாக்கள் எல்லாமே பவனி போகும்போது அவர்கள் கழுதையின் மேல் தான் போவார்கள். நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் யூதருடைய முறைமையின்படி ஒரு யூத ராஜா பவனி போக வேண்டுமானால் அவர் எதில் தான் போவார்? ஒரு கழுதையின் மேல தான். அதே சமயத்தில் ஒரு புறஜாதியான ராஜா பவனி போக வேண்டுமானால் அவர் குதிரையில போவார். ஒரு யூத ராஜா எதுல போவாரு? சத்தமா. ஒரு புறஜாதியான ராஜா பவனி எதுல போவாரு? ஒரு குதிரையில. அப்ப ஒருத்தர் கழுதையின் மேல் வருகிறார் என்றால் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், யூதருக்கு ராஜா வருகிறார் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதை தான் யூதர்கள் விளங்கிக் கொண்டார்கள். யூதர்களுக்கு தெரியும் யார் தான் வருவா கழுதையின் மேல. யூதருடைய ராஜா தான் வருவார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் யாரு? யூதருக்கு ராஜா. ஆமே. அப்போ யூத ராஜாக்கள் தான் அந்த நாட்களிலே கழுதையின் மேல் ஏறி வருவார். எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களே வாசி. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது, அவர்கள் தாவீது ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த பொழுது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி, எதின் மேல் ஏற்றி? என்னுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அடுத்த வசனம். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். தாவீது அவருடைய ஜனங்களை நோக்கி சொல்லும்போது
நீங்கள் என்னுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவாக நீங்கள் தீர்க்கதரிசியினாலும் ஆசாரியனாலும் அபிஷேகம் பண்ண கொண்டு போகும்போது என்னுடைய கோவேறு கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு போங்க. எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்கு? அப்ப யூதருடைய ராஜா ஒரு கழுதையின் மேல தான் வருவார். ஒரு கழுதையின் மேல் ஒருவர் வருகிறார் என்றால் யூதர் எல்லாருக்கும் தெரியும், இவர் யூதருக்கு ராஜாவாக போகிறவர். ஆமென். வேதாகமத்தின் அடிப்படையில் நம்முடைய கலாச்சாரத்தில் கழுதைன்னு சொல்லும்போது ரொம்ப எப்படி யோசிக்கிறோம்? ரொம்ப தரக்குறைவாக யோசிக்கல. ஆனால் யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஒரு கழுதைன்னு சொல்லும்போது தரைக்குறைவாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது மேன்மையாய் நினைக்கப்படுகிற ஒரு காரியம், கனமாய் எண்ணப்படக்கூடிய ஒரு காரியம். ஆமென். இந்த சகரியாவுடைய தீர்க்க தரிசனம் தான் துல்லியமாக ஆண்டவராய் இயேசுட வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கழுதையின் மேலே எருசலேமுக்குள்ளே பவனி வருகிற ஒரு சம்பவத்தில் துல்லியமாய் நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிக்க போகிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை நீங்க பார்க்கணும், நீங்க வாசிக்கணும், நீங்க வாசிக்கிறத நீங்களே கேட்கணும். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திருப்பி நம்ம வாசிக்க போகிறோம். அதுலதான் சத்தியம் இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம திருப்பி வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இப்ப இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அநேகர் வேதாகமத்தை வாசிக்கிற அநேகர் இந்த வசனத்தில் அப்படியே நிறுத்திடுவாங்க. இந்த வசனத்தில் நிறுத்திட்டு ஆண்டவராய் இயேசு மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனத்தையும் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி 9ஆவது வசனத்திலே நிறுத்திடுவாங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் மத்தேயு 21 நடந்த சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு 9ஆவது வசனத்திலேயே தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த 9ஆவது வசனத்தோட நிறுத்திடுவாங்க பாருங்க. ஆனா நம்ம நிறுத்தக்கூடாது. காரணம் 10-11 வசனங்கள்ல தான் சத்தியம் இருக்கிறது. 9ஆவது வசனத்திலே தீர்க்கதரிசி நிறைவேறுதல் இருக்கிறது. சத்தியம் எங்க இருக்கிறது? 10-11 வசனத்துல தான் சத்தியம் இருக்கிறது. 10ஆவது வசனம் 11ஆவது வசனத்துல தான் ஆண்டவராய் இயேசு கழுதையின் மேலே ஏன் எருசலேமுக்குள்ளே அன்றைக்கு வந்தார் என்ற சத்தியம் இருக்கிறது. எருசலேமுக்குள்ள வந்தார் சரிதான், ஆனா ஏன் வந்தார்? எருசலேமுக்குள்ளே அந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை அன்று கழுதையின் மேலே எருசலேமுக்குள்ளே ஏன் வந்தார் என்ற சத்தியம் எங்க இருக்கு? 10ஆவது வசனம் 11ஆவது வசனத்தை தான் இருக்கு. இப்ப அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். எப்ராயிமின் நின்று ரதங்களையும் எருசலேமின் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், நல்ல கவனிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்ற, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, அந்த இடத்துல என்னன்னு இருக்கணும், என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு 12ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள்.
அந்த அரண்னு சொல்லும்போது நம்ம அரண் வாசிக்கிறோம். அந்த உண்மையான அர்த்தம் என்னன்னா, எருசலேமுக்குள்ளே வாங்க. எருசலேம் தான் அரண். பரிசுத்த வேதாந்தத்தில் எருசலேம் நீங்க வாசித்தீங்கன்னா அது சபையை குறிக்கிறது. சபையை குறிக்கிறது. நம்பிக்கையுள்ள சிறைகள் எங்க வரணும்? சபைக்குள்ள வரணும். சபைக்குள்ளதான் ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற சபைக்குள்ளாக வாருங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசனம் இது. இதுல நம்ம வாசிக்கிற 2 வசனத்தை வாசம்ல, அதுல நம்ம என்னத்தை பார்க்கிறோம்னா, எதிர்காலத்திலே வரப்போகிற ராஜாதி ராஜா அவர் அந்த குருத்தோலை ஞாயிறு அன்று கழுதையின் மேலே எருசலேமுக்குள்ளே தாழ்மை உள்ளவரும் சாந்தம் உள்ளவரும் நீதி உள்ளவருமாக ரட்சிக்கிறவருமாக வருகிற அந்த ராஜா 3 காரியங்களை நிலைவரப்படுத்துகிறார். அன்றைக்கு எருசலேமுக்குள்ளே கழுதையின் மேலே ஏன் வந்தார் என்று நான் சொல்கிறேன். அவர் எருசலேமுக்குள்ளே அன்றைக்கு மரிப்பதற்கு சில நாட்கள் தான் இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே அறையப்படுவதற்கு சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த சில நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்குள்ளே கழுதையின் மேல் ஏன் வர வேண்டும்? 3 காரியத்துக்காக. முதலாவது, தன்னுடைய நித்திய ராஜ்யத்தை நிலைவரப்படுத்துவதற்காக. நீங்க எழுதி கொள்ளணும், குறிப்பெடுத்துக் கொள்ளணும். எல்லாரும் செய்தியை கேட்கும் போது எழுதணும், குறிப்பு எழுதி வைத்துக் கொள்ளணும். பின்னாட்களில் உங்களுக்கு பிரயோஜனப்படும். முதலாவது, ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ள வந்தது காரணம் என்ன? ராஜாதி ராஜாவாக தன்னுடைய நித்திய ராஜ்யத்தை நிலைவரப்படுத்துவதற்காக. அதை எங்க வாசிக்கிறோம்? எந்த இடத்துல நம்ம வாசித்தோம்? 10வது வசனம் கடைசி பாருங்க. அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும். அந்த ராஜ்யத்துக்கு முடிவில்லை, அந்த ராஜ்யத்துக்கு எல்லை இல்லை. அது நித்திய ராஜ்யம். அன்றைக்கு எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் இயேசு வந்ததுக்கு முதல் காரணம் என்னது? நித்திய ராஜ்யத்தை நிலைவரப்படுத்துவதற்காக. இரண்டாவது, இவனுடைய நித்திய ராஜ்யத்தோட குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமாதானம், யுத்தம் அல்ல. இவருடைய நித்திய ராஜ்யத்துடைய அம்சம், குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமாதானம், யுத்தம் அல்ல. யுத்தம் அல்ல. அது எங்க வாசிக்கிறோம்? 10ஆம் வசனம் துவக்கத்தில், எப்ராயிம் நின்று ரதங்களையும் எருசலேம் நின்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவர் யுத்தம் செய்ய அன்னைக்கு வரலங்க, சமாதானம் பண்ண வருகிறார். சமாதானம் பண்ண வருகிறார். அந்த ராஜ்யத்தோட அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா யுத்தம் அல்ல, சமாதானம். ஆனதான் ஆண்டவர் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார். சமாதானத்தை உடைக்கிறவர்கள் முடிங்க, சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். சமாதானத்தை உடைக்கிறவர்கள் பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பது என்னது? துர்பாக்கியவான்கள், அவர்கள் பிசாசுடைய புத்திரர்கள். சமாதானத்தை கட்டுறீங்களா? சமாதானத்தை உடைக்கிறீங்களா? சமாதானத்தை பண்றீங்களா? சமாதானம் இல்லாம பண்றீங்களா? சகோதரனே சகோதரி, ஆவியானவர் பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தோட அம்சம் என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம், சமாதானம். பிரதர், குடும்பத்தில் சமாதானம் இருக்கா பிரதர்? ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லைன்னு அர்த்தம். பிரதர் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுறார்.
கணவன்மார்கள் கேளுங்கள், மனைவிமார்கள் கேளுங்கள். உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாவிட்டால் நீங்கள் எங்க இல்லை? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லைன்னு அர்த்தம். காரணம், தேவனுடைய ராஜ்யத்தின் அம்சம், முக்கியமான அம்சமே சமாதானம் தான். பாஸ்டர், எங்க வீட்டில் ஒரே சண்டை சச்சரவா இருக்குது, காலையில் எழுந்தோன்னே சண்டை தான். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க இல்லை பிரதர். பிரதர், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. ஏமாந்து போயிடாதீங்க. சமாதானம் பண்ண பழகி கொடுங்க. சண்டை போட்டதெல்லாம் போதும். பிரதர், மனைவியோட முகத்தை பார்த்தாலே எரிச்சல் வருது இல்ல? கர்த்தர் யார்கிட்ட பேசுறான்னு தெரியாது. சகோதரியே, கணவனோட முகத்தை பார்த்தாலே எரிச்சலா இருக்கா? ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் இருக்கலாம், ஊழியெல்லாம் செய்யலாம், நீங்க எங்க இல்ல? தேவனுடைய ராஜ்யத்தில் இல்ல. ஏமாந்து போயிடாதீங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றால் அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம் இருக்குதா? சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கலாம், நம்மளை சுற்றிலும் பல காரியங்கள் நடக்கலாம், ஆனால் தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருந்தால் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். ஒருவேளை அந்த சமாதானம் இல்லாவிட்டால் இன்னைக்கு உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, உங்களோட ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல, உங்களோட ராஜ்யம் எனக்குள்ள வரட்டும். மனம் திரும்பணும், அறிக்கை செய்யணும். அவர் எருசலேமுக்குள்ள போன முதல் நோக்கம் என்ன? நித்திய ராஜ்யத்தை நிலைவரப்படுத்த முடியாது, முடிவில்லாத ராஜ்யம். இரண்டாவது சமாதானம். அந்த ராஜ்யத்தோட அம்சம் சமாதானம், யுத்தம் அல்ல. மூன்றாவது ரொம்ப முக்கியமான தீர்க்கதரிசனம், அந்த 11வது வசனத்தை வாசிங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழி. ஆண்டவர் இயேசு அன்னைக்கு எருசலேமுக்குள்ள வந்தது எதுக்கு தெரியுமா? தன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே சிறைப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களை தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து விடுதலையாக்கி அரணுக்கு கொண்டு வர வேண்டும், எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த வசனத்தை நீங்க திரும்பி வேதத்தில் பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்க. எதிலிருந்து விடுதலை? தண்ணீர் இல்லாத குழி. அந்த தண்ணீர் இல்லாத குழி என்ன தெரியுமா? எரி நரகம் பிரதர், எரி நரகம், ஷியோல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். வேதனை ஸ்தலம், தண்ணீர் இல்லாத குழி. தண்ணீர் இல்லாத குழி வேதத்தில் எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்றால் எரி நரகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. யோசேப்பு எங்கெங்க தள்ளப்பட்டாரு? தண்ணீர் இல்லாத குழி. கர்த்தர் தூக்கி எடுத்தார்ல, அதாங்க விடுதலை. அதான் விடுதலை. ஆண்டவர் சொல்றான், எருசலேமுக்குள்ள வருகிற நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் சிறையிருப்பில் இருக்கிறீர்கள், உங்கள் ஆத்மா சிறைப்பட்டிருக்கிறது, பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களை எரி நரகத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காக வருகிறேன். எப்படி தெரியுமா? என்னுடைய இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே, இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே. ஹல்லேலூயா. அப்ப மேசியா எருசலேமுக்குள்ள வருகிறது யுத்தத்துக்காக அல்ல, சமாதானத்துக்காக. அங்கே ராஜாவாகும்படியாக அல்ல, உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அவருடைய ஆத்துமாவை மீட்டெடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நித்திய நரகத்தில் இருந்து அவருடைய ஆத்துமாக்களை விடுதலையாக்கும்படியாக நான் எருசலேமுக்குள்ளே வருகிறேன். தீர்க்கதரிசன வசனம் எவ்வளவு துல்லியமாக இருக்கு பார்த்தீங்களா? இப்ப அந்த திரளான கூட்டம் ஆண்டவராக இயேசுவை பார்க்கும்போது அவருடைய மனதில் என்ன ஓடுது தெரியுமா? இத்தனை ஆண்டுகளாக ரோமானிய அரசாட்சியிலிருந்து, கொடூர அரசாட்சியிலிருந்து விடுதலையாக்க எப்ப ஒரு ராஜா வருவார்னு காத்துட்டு இருந்தமே, அந்த ராஜா இன்னைக்கு வந்து விட்டார். அவர் தாவீதின் குமாரன்,
எப்படி சாலமோனே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீதுக்கு பிறகு ஏற்படுத்தினாரோ அப்படிப்பட்ட ஒரு புதிய சாலமோன் வந்து கொண்டிருக்கிறார். என்ன நினைக்கிறார்? அந்த கூட்டம் எதை பார்க்கலன்னா, எதை பார்க்க முடியலன்னா, இவர் எப்படிப்பட்ட ராஜா என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் எதை ஆளுகை செய்ய வருகிறார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. இந்த ராஜா எதுக்கு வரார் தெரியுமா? அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை வெளி பிரகாரங்களில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் ஊற்றும்படியாக அல்ல, இந்த ராஜா தன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தை கொல்கதா என்ற பலிபீடத்திலே ஊற்றும்படியாய் வருகிறார். பொதுவா மிருகங்களுடைய ரத்தம் எதில் ஊற்றப்படும்? வெண்கல பலிபீடத்தில் ஊற்றப்படும், வெளிப்பிரகாரத்தில் வைத்திருக்கிற வெண்கல பலிபீடத்தில். ஆனா இந்த ராஜா தன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தை வெண்கல பலிபீடத்தின் மேல் ஊற்றும்படியாக அல்ல, கொல்கதா என்னும் பலிபீடத்திலே ஊற்றும்படியாக. இந்த ராஜா எதுக்கு வருகிறார்? சாலமோனுடைய சிங்காசனத்திலே உட்காரும்படியாக அல்ல, கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய ஆத்தும மீட்புக்காக மரிக்கும்படியாய் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இவருடைய ஜெய பவனி வலிமையான ஒரு ரதத்தில் இல்ல, யுத்தம் செய்யக்கூடிய ஒரு வில்லு அம்புல இல்ல, தன்னையே ஜீவ பலியாக, தியாக பஸ்க ஆட்டுக்குட்டியின் பலியாக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதில் தான் அவருடைய வெற்றி பவனியே இருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே, உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து அவர்களுக்கு மீட்பை கொடுத்து, சத்துருவாகிய பிசாசுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, நித்திய நரகத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து, அந்த தண்ணீரில்லாத குழியாகிய நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை தரும்படியாக அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தை செந்தும்படியாக அந்த ராஜா எருசலேமுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசனம் சகரியா 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிற தீர்க்கதரிசனம் எவ்வளவு துல்லியமாக ஆண்டவராய் இயேசுவிலே நிறைவேறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த குருத்தோலை ஞாயிறுடைய முதல் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைவேறப்பட்ட தீர்க்க தரிசனம். இரண்டாவதாக பின்பற்றின திரள் கூட்டம். எடுத்து வாசிங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். நல்ல கவனிக்கணும். இப்ப திரளான ஜனக்கூட்டம், அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? இவரை எப்படியாவது ராஜாவாக்கணும். அவங்களோட நோக்கம் என்னது? இவரை எப்படியாவது ராஜாவாக்கணும். எதுக்கு? ஏன் இவரை ராஜாவாக்கணும்னு யோசிக்கிறாங்க தெரியுமா? இவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. இவர் ஞானமா பேசுறாரு, அதிகாரத்தோடும் வல்லமையோட பேச்சு வித்தியாசமா இருக்க. பேச்சு அதிகாரத்தோடு இருக்கிறது, ஞானமாக இருக்கிறது. ஏராளமான ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், வியாதியஸ்தரை குணமாக்குறார், பிசாசுகளை துரத்துகிறார், தண்ணீரை திராட்சரசமாக்குகிறார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறார். இன்னும் எல்லாத்துக்கும் மேல மரித்து போன லாசருவை உருவகித்து எழுத வச்சுட்டு. அப்ப அவன் நினைக்கிறான், இவரை ராஜாவாகிட்டா இவர் ஒரு அற்புதத்தை செய்து பிலாத்தை கவிழ்த்து இவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருவாரு, நமக்கு விடுதலை கிடைச்சிடும். அவனோட நோக்கம்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கூட்டம் என்ன நினைக்க தெரியுமா? எப்படியாவது இன்னைக்கு இவரை ராஜாவாக்கிடணுங்க, பிலாத்தோட சிங்காசனத்தில் இவரை கொண்டு போய் உட்கார வச்சிடணும். இன்றைக்கு நமக்கு அந்த ரோம கொடூர அரசாட்சி இன்னைக்கு நமக்கு விடுதலை வேணும். நல்ல கவனிங்க சபையாரே, கர்த்தர் பேசுறார். அவங்க என்ன விடுதலைக்காக
இவரை ஆர்ப்பரித்தார்கள் தெரியுமா? ஓசனான்னு ஆர்ப்பரிச்சாங்களே. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்திரிக்கப்படத்தக்க ஆர்ப்பரித்தாங்களே. இவங்களுடைய ஆராதனை நோக்கம் என்ன தெரியுமா? சரீர விடுதலை. சரீர. ஆனா ஆண்டவர் எதுக்கு வர்றாருங்க? சரீர விடுதலைக்கு வரல, ஆத்தும விடுதலைக்காக வர. கவனிக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? நீங்க அரணுக்கு எதுக்கு வரணும்? சபைக்கு எதுக்கு வரணும்? ஆத்தும விடுதலைக்கு வந்தா சரீர விடுதலை தானா வரும். ஆமென். அன்றைக்கு அவர்கள் சரீர பிரகாரமான ஒரு விடுதலை, ரோமுடைய கொடூரமான ஆட்சியிலிருந்து விடுதலை, சரீர பிரகாரமான விடுதலை எங்களுக்கு வேணும். அதுக்காக ஆராதனை, அதற்காக ஆர்ப்பரிப்பு. கர்த்தரை ஊழியக்காரனா சொல்றேன், தாழ்மையா சொல்றேன். நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது என்ன நோக்கத்தோடு ஆராதிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும், எனக்கு பணத்தை தாரும், வேலையை தாரும், சுகத்தை தாரும். நாம ஆராதி இல்ல 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 இல்ல. என்னோட ஆத்மாவுக்கு மீட்பு வேணும். என்னோட ஆத்மாவுக்கு மீட்பு வேணும். நீங்க ஆத்மாவோட மீட்புக்காக வந்து பாருங்க, சரீர மீட்பு தானா, சரீர விடுதலை தானா வருங்க. கர்த்தருடைய வார்த்தையினால தாங்க ஆத்மா விடுதலையாக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த. அவங்க நினைச்சது என்னன்னா, நிறைய அற்புதம் பண்றாருங்க இவரு, நிறைய அற்புதம் பண்றாரு இவர், அற்புதம் செய்கிறவரு. ஆகவே இவரை ராஜாவாக்கிட்டோம்னா ஒரு அற்புதம் செய்து பிலாத்தை கவிழ்த்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துருவாரு. நமக்கு என்ன கிடைச்சிடும்? விடுதலை கிடைத்து விடும். இன்னும் சில நாட்களிலே இவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். ஒன்று கவனிக்கணும், சில நாட்களிலே சிலுவையில் அறையப்பட போகிறவர் பவனி வருகிறார். ஏன் இந்த பவனியை வெற்றி பவனி என்று சொல்கிறார்கள்? இங்கிலீஷில் triumphant entry of Jesus into Jerusalem. சிலுவையில் அறைய போகிறது போய் ஒரு வெற்றி பவனின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? சத்தியம் என்னவென்றால் வெற்றி எங்க இருக்கிறது தெரியுமா? அவருடைய சிலுவை மரணத்தில் தான் இருக்கிறது. எருசலேமுக்குள்ள வருகிறதுல இல்லைங்க. கழுதையின் மேல் வருகிறதுல வெற்றி இல்லை, எருசலேமுக்குள்ள வருகிறதுல வெற்றி இல்லை. சிலுவை மரணத்திலே அவருடைய வெற்றி இருக்கிறது. உங்களுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? மரணத்துல தான் இருக்கு. நீங்க ஒரு கேட்கலாம், பாஸ்டர் மரணத்துக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு வெற்றி? நான் அந்த மரணத்தை சொல்ல, சுயத்துக்கு சாகிறத பத்தி சொல்றேன். எவ்வளவு கழுவு சுயத்துக்கு நம்ம சாகிறோமோ அவ்வளவு கழுவு ஜெயங்க தாங்க, வெற்றி. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? இதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், என்னை பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே. இதுதாங்க ஜெயம், இதுதான் வெற்றி. எத்தனை பேருக்கு வெற்றி வேணும்? சுயத்திற்கு சாகும் போதுதான் ஜெயம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆனால் மிகுந்த கனி கொடுக்கும், பலன் கொடுக்கும். சுயம் சாகணும். எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க இந்த ஜெபத்தை? ஆண்டவரே என்னோட சுயம் சாகணும். ஆவிக்குரியவர்கள் ஜெபிப்பார்கள், ஆவிக்குரியவர்கள் தான் இந்த ஜெபத்தை செய்வார்கள். ஆமே. இப்ப ஆண்டவராய் இயேசு கழுதின் மேலே எருசலேமுக்குள்ள வரும்போது திரளான ஜனக்கூட்டம் அவரை பின்பற்றி வருகிறது. ஆமென். எல்லாம் உரத்த சத்தமா ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதி சோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள். எடுத்து வாசிக்க அந்த வசனத்தை. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மறுபடியும் வாசி. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், சோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அந்த வார்த்தையில நீங்க கவனிச்சீங்களா? முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. யாருக்கு ஓசனா? அப்படின்னா சாலமோனை போல இவர் வரணும். இவர் ஞானம் உள்ளவர், அற்புதங்களை செய்கிறார்,
சாலமோனுக்கு இருந்த ஞானம் இவருக்கும் இருக்கும். ஆகவே ஞானமா பிலாத்தை கவிழ்த்துட்டு இவர் சிகாசனத்தில் உட்கார்ந்து நமக்கு விடுதலை கொடுக்கணும். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. ஆனா யோவான் இதே சம்பவத்தை எழுதும்போது ஒரு சத்தியத்தை உள்ள சேர்த்து எழுதுறாரு பாருங்க. அங்கதாங்க சத்தியம் இருக்கு. இதே பகுதி யோவான்ல இருக்கிறது. எடுத்து வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, இவங்களும் ஓசனா தான் பாடினாங்க. அவங்களும் ஓசனா தான். ஓசனா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற, இதெல்லாம் வார்த்தைலாம் ஒண்ணுதான். இப்பதான் மாறுது பாருங்க. கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா. வித்தியாசம் தெரியுதா? இஸ்ரவேலின் ராஜா சோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார். சோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார். இஸ்ரவேலின் ராஜா ஓசன்னா, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். சோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரி. இஸ்ரவேலின் ராஜான்னு முடிவு பண்றான். அந்த திரளான கூட்டம் இவர் என்ன முடிவு பண்ணிடுச்சு? இவரு தாங்க இஸ்ரவேலின் ராஜா, இவர் தான் நம்மளை இன்னைக்கு விடுதலையாக்க போறாரு. அந்த ரோம அரசாட்சியிலிருந்து இவர் தான் விடுதலையாக்க, இவர் தான் ராஜான்னு முடிவு செய்த இந்த திரளான ஜன கூட்டம் என்ன செய்தது தெரியுமா? என்ன செய்தது தெரியுமா? எடுத்து வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். தங்களுடைய வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். திரளான ஜனக்கூட்டம். இவர்தான் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி தீர்மானித்த இந்த கூட்டம் இப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய வஸ்திரங்களை அவருக்கு முன்பாக விரிக்கிறார்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். யூதர்கள் பொதுவாக தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாருக்கும் முன்பாக விரிக்க மாட்டார்கள். பொதுவாக யூதர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை லேசா எல்லாத்துக்கும் முன்னால விரிச்சிட மாட்டாங்க. யூதர்களின் முறைமையின்படி அவர்கள் ஒரு நபருக்கு முன்பாக தங்களுடைய வஸ்திரங்களை விரிக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவரை ராஜாவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளம். கேட்கிறீங்களா? யூதர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை ஒரு நபருக்கு முன்பாக விரிக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இவரை நாங்கள் எங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி எகு ராஜாவானான் என்றார்கள். அப்ப வஸ்திரத்தை யூதர்கள் விரிக்கிறார்களா? என்ன அர்த்தம்? இவர் எங்களுடைய ராஜா என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். சகோதரனே சகோதரியே, புதிய ஏற்பாட்டை நீங்க விளங்கிக் கொள்ளணும். எங்க தான் போகணும்? பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகணும். பழைய ஏற்பாட்டை விளங்கிக் கொள்ளாமல் புதிய ஏற்பாடு விளங்காது. அப்ப யூத கலாச்சாரத்தின்படி ஒருவரை ராஜா என்று அவர்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வார்களாம்? தங்களுடைய வஸ்திரங்களை அவருக்கு முன்பாக விரிப்பார். ஆண்டவராய் இயேசு கழுதையின் மேலே பவனி வருகிறார். கழுதையில வருகிறவர் யாரு? ஒருத்தர் கழுதையில வர்றாருன்னா என்ன அர்த்தம்? அவர் யூத ராஜான்னு அர்த்தம். அவருக்கு முன்பாக வஸ்திரங்களை விரிக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவரை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அர்த்தம். ஆமென். இப்ப யூதருக்கு ராஜா தான் வர்றார். நம்முடைய வேதாகமத்தில் திரள் கூட்டமான ஜனம், பின் நடப்பாரும் முன் நடப்பாரும் சொல்லி திரளான ஜனம் போட்டிருக்கு. ஆனா வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், அன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை குறைந்தது 3 லட்சம் பேர் பின்பற்றினார்கள். யோசிச்சு பாருங்க அந்த கூட்டத்தை.
பின்னால அவருக்கு பின்னால வந்தவங்க குறைஞ்சது எத்தனை பேர்? 3 லட்சம். அது பத்தாதுன்னு எருசலேமிலிருந்து அவருக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். அவங்க எத்தனை லட்சமோ தெரியாது, குறைஞ்சது 1 லட்சம் சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டம் 4 லட்சம் பேரு அந்த பவனிலே செல்லுகிறார்கள். அந்த பவனியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? 4 லட்சம் பேர் ஆண்டவர் இயேசுக்கு பின்னால. இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சா, முழு உலகமே அவருக்கு பின்னால போகிற மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்தது? இதை நான் சொல்ல, பைபிள் சொல்ல. எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் எழுதுறார் அழகா. யோவான் 12ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 19 வசனம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? நீங்க என்ன வேணாலும் அவருக்கு விரோதமா செய்யுங்க, ஒன்னும் பலிக்காது. நீங்க செய்யறதெல்லாம் வீணுன்னு உங்களுக்கு தெரியலையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். உலகமே அவருக்கு பின்னால தாங்க போகுது. ஹல்லேலூயா. இது யாரு? சீஷர் சொன்ன வார்த்தைங்க இல்ல, பரிசேயர்கள் சொல்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்க ஆண்டவர் இயேசுக்கு பின்னால போகிறாங்க. முன்னால திரளான ஜனம் வருது. அவங்களும் அந்த பவனிலே சேர்ந்து கொண்டு சொல்லுகிறார்கள், ஓசனா என்று சொல்லி, இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிறார். ஓசனானா என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும். ஓசனானா என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சி. எடுத்து வாசிங்க 118வது சங்கீதம் 25-26 வாசிங்க. 118வது சங்கீதம் 25-26 வசனங்கள். கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். காரியத்தை வாய்க்க பண்ணும்னா மழை அனுப்புன்னு அர்த்தம். ஏன்னா இஸ்ரவேல்ல மழை ரொம்ப அபூர்வம், தண்ணீர் ரொம்ப கஷ்டம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தாவே எங்களை ரட்சியும், எங்களுக்கு சகாயம் பண்ணும், எங்களை ரட்சியும். கர்த்தாவே எங்களை ரட்சியும். தமிழ் பைபிளில் கர்த்தாவே எங்களை ரட்சியும் போட்டிருக்கிறது. நீங்க இதே வசனத்தை ஈப்ரு பைபிள் எபிரேய வேதாந்தத்தில் வாசித்தீங்கன்னா கர்த்தாவே ரட்சியும் என்ற இடத்துல ஓஷியானான்னு இருக்கும், ஓஷியான்னு இருக்கும், ஓசனான்னு இருக்கும், ஓசனான்னு இருக்கும். அப்போ ஓசனானா என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும், ரட்சியும். ஹல்லேலூயா. இப்போ ஓசனா கர்த்தாவே ரட்சியும்னு சொல்ற ஆட்கள் பவனி வருகிற ஆண்டவராக இயேசுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நாங்க எல்லாரும் உம்மை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். தயவு செய்து இன்றைக்கே அந்த கொடூரமான ரோம அரசாட்சியிலிருந்து, ஆளுகையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கிறோம். பிலாத்தை கவிழ்த்துறோம், நீர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துரும். இனிமேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமனுடைய கொடு ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நம்ம எல்லாரும் எங்க போவோம்? பிலாத்துடைய கோட்டைக்கு போவோம். நேரா பிலாத்தோட கோட்டைக்கு போவோம். நீங்க ஒரு அற்புதம் செய்றீங்க, பிலாத்து அப்படியே கீழே விழுறாரு, நீங்க சிங்காசனத்தில் உட்கார்றீங்க, எங்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஆமென். ஓசானா. கர்த்தாவே ரட்சியும். இன்றைக்கு அந்த ரோம அரசாட்சிக்கு ஒரு முடிவு. இதுதான் பேச்சுங்க. அந்த திரளான கூட்டத்தின் மத்தியில் இதுதான் பேச்சு. எல்லாம் திரும்ப சொல்றாங்க, இவர் தாங்க ராஜா, இவர் பண்ணிடுவாருங்க, என்னென்னமோ பண்றாரு, பெரிய பெரிய அற்புதம் பண்றாரு. பிலாத்தை கவிழ்க்கிறதுக்கு இவர் என்ன பெரிய காரியமா? அப்படி ஒரு நிமிஷத்துல பண்ணிடுவார். இவர் தான் ராஜா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விடுதலை என்று சொல்லி ஒரே எருசலேம் நகரம் முழுவதும் இந்த பேச்சு தாங்க. ஹல்லேலூயா. நல்ல யோசிச்சு பாருங்களேன். அத்தனை ஜனமும் ஆண்டவராக இயேசுவை ராஜாவா மாற்றணும்னு பிரயாசப்படுது, விரும்புது. பஸ்கா பண்டிகை வருகிறது. பஸ்கா பண்டிகை வருகிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை யூத ஆண் மக்கள் அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆண்டவராக இயேசு ராஜா என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறார்கள்,
விசுவாசிக்கிறார்கள், இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். இப்போ அவங்க சொல்றது என்னன்னா, ஆண்டவரே நேரா எங்க போயிடுவோம்? பிலாத்தோட கோட்டைக்கு போயிடுவோம். பிலாத்தை நம்ம கைப்பற்றுகிறோம், அவனை தோற்கடிக்கிறோம், நீ சிங்காசனத்தில் உட்காருகிறீர். இதுதாங்க பின்பற்றி வந்த திரள் கூட்டத்தோட சிந்தனை. நான் இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன், நம்முடைய சரீர விடுதலையை பார்க்கலாம் ஆத்தும விடுதலை தாங்க முக்கியம். சரீர விடுதலையை பார்க்கலாம், ஆவிக்குரிய விடுதலை தான் முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விடுதலை இருக்குமானால் சரீர பிரகாரமான விடுதலை தானா வரும். நான் இன்னும் கடைசி ஒரு குறிப்பை சொல்றேன் பாருங்க. இதுல தான் சத்தியம், இதுல தான் செய்தி. 300 முடிந்து விட்டது. செய்திக்கு போலாமா? சத்தமே காணும். முன் அடையாளமான பஸ்கா ஆட்டுக்குட்டி எடுத்து வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12-13 வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அந்த 12வது வசனத்துல ஒரு காரியத்தை வாசிக்கலாம். இயேசு தேவ ஆலயத்தில் பிரவேசித்து, அவங்கெல்லாம் எங்க பிரவேசிக்கணும்னு ஆண்டவரை கூட்டிட்டு போறாங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு எங்க கூட்டிட்டு போறாங்க? பிலாத்துடைய கோட்டைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவர் இயேசு எங்க போறாரு? தேவ ஆலயத்துக்கு. பிலாத்துடைய கோட்டைக்கு போறதுக்கு பதிலா பிலாத்துடைய கோட்டைக்கு போய் பிலாத்தை ஜெயித்து, பிலாத்தை கவிழ்த்து, அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேலுடைய ராஜாவாக மாறுவதற்கு பதிலாக ஆண்டவராய் இயேசு எருசலேம் உள்ள தேவாலயத்துக்குள்ளே போகிறார். சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கும் நீங்க எருசலேமுக்கு போனா பார்க்கலாம். இதை பார்த்துருக்கிறேன், அதனால தான் அவ்வளவு தைரியமா சொல்றேன். நீங்க அந்த எருசலேமுக்குள்ள நுழையும் போது அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன், சந்திப்பு, ஒரு சந்திப்பு இருக்கும். அந்த எருசலேமுக்குள்ள போகும்போதே 2ஆ பிரிஞ்சிடும். இப்படி ஒரு ரோடு போகும், இப்படி ஒரு ரோடு போகும். நீங்க வலது பக்கமா போயிட்டீங்கன்னா அது நேரா பிலாத்தோட கோட்டைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். இடது பக்கமா போயிட்டீங்கன்னா எருசலேமுடைய தேவாலயத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒரு இரு சந்திப்பு இடம் இருக்கிறது. வலது பக்கமா போயிட்டா எங்க போயிடும்? பிலாத்துடைய கோட்டைக்கு போயிடும். இடது பக்கமா போனா எருசலேமின் தேவாலயத்துக்கு போயிடும். இப்ப மோசேயுடைய பிரமாணத்தின்படி, நல்லா கவனிக்கிறீங்களா? முக்கியமான காரியத்துக்கு வந்திருக்கேன். மோசேயுடைய பிரமாணத்தின்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியானது நிசான் மாதம் 14ஆம் தேதி அடிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் நிசான் மாதம் தான் முதல் மாதம் ரிலிஜியஸ் கேலண்டர்ல. ஒவ்வொரு நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். 14ஆம் தேதி அடிக்கப்பட வேண்டிய அந்த ஆட்டுக்குட்டியை நிசான் மாதம் 10ஆம் தேதி தேர்வு செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளும் 10ஆம் தேதி, நிசான் மாதம் 10ஆம் தேதி செலக்ட் பண்ணிடணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே என்றைக்கு அடிக்கப்பட்டார் தெரியுமா? சரியாக நிசான் 14ஆம் தேதி. பஸ்கா ஆட்டுக்குட்டி என்றைக்கு அடிக்கப்படணும்? மோசேயின் பிரமாணத்தின்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி என்றைக்கு அடிக்கப்படணும்? நிசான் 14ஆம் தேதி. ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த அந்த நாள் என்னது? நிசான் 14ஆம் தேதி. ஆமென். 10ஆம் தேதி, நிசான் 10ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொண்டு முழு குடும்பமும், தகப்பன், தாய், பிள்ளைகள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியை பழுது ஏதாவது இருக்கிறதான்னு சோதித்து பார்க்கணும். பிள்ளை காதை பிடிச்சி பார்க்கும், இன்னொரு பிள்ளை வாழை பிடிச்சி பார்க்கும், இன்னொரு பிள்ளை காலை பார்க்கும். இதில் ஏதாவது பழுது இருக்கான்னு பார்த்துட்டு பழுதே இல்லைன்னு சொல்லும்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வந்து பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். அந்த ஆடு பலி செலுத்தப்படுவதற்கு முன்பாக பிரதான ஆசாரியன் அங்கீகரிக்க வேண்டும். சரி, இந்த ஆடுல பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி பிரதான ஆசாரியன் அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் நிசான் மாதம்
10ஆம் தேதி நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமென். அப்ப அன்னைக்கு அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்த அத்தனை ஜனங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருக்கு முன்பாக போய் நிறுத்தணும்? பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக தேவாலயத்திலே கொண்டு போய் நிப்பாட்டணும். ஆனா இந்த ஜனங்களுடைய எண்ணத்துல என்ன இருக்குன்னா, சரி பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஆலயத்தில் கொண்டு போய் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்தணும், உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னால இன்னொன்று செய்யணுமே, எப்படியாவது ஆண்டவராகிய இயேசுவை ராஜாவாக்கிடணுமே. பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதுக்குள்ளாக என்ன நடந்துடணும்? இவரை ராஜாவாக்கிடணும், நமக்கு விடுதலை கிடைச்சிடணும். அதுதாங்க அவருடைய சிந்தனை. முழு அந்த திரளான ஜனக்கூட்டம் செய்ய வேண்டிய 2 பணிகள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவராகிய இயேசுவை பிலாத்தோட கோட்டைக்கு எடுத்துட்டு போய் பிலாத்தை கவிழ்த்து இவரை சிங்காசனத்தில் உட்கார வச்சு ராஜாவாக்கணும். 2வது, அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை தேவாலயத்துக்கு கொண்டு போய் பிரதான ஆசாரியர் இடத்துல அங்கீகாரம் பெற வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆக பலியாக, நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக்கப்பட வேண்டும் என்றால், அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு எங்க போகணும்? பிலாத்தோட கோட்டைக்கு போகணுமா? எருசலேம் ஆலயத்துக்கு போகணுமா? எருசலேம் ஆலயத்துக்கு போய் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இப்ப நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, அவ்வளவு திரள் ஜன கூட்டம் எருசலேமுக்கு அருகாமையில வருதுங்க. இப்ப எருசலேமுக்குள்ள நுழைய போறாங்க. அந்த நுழைவாயிலே எருசலேமுக்கு நுழைவுக்கு முன்பாக 2 ரோடு பிரியுது. 2 ரோடு பிரியுது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் வலது பக்கமா தன்னுடைய கழுதியை திருப்பி போயிருந்தா எங்க போயிருப்பாரு? பிலாத்தோட கோட்டைக்கு போய் பிலாத்தை கவிழ்த்து சிங்காசனத்தை உட்கார்ந்து யூதரோட ராஜாவா மாறி இருப்பார். அப்படிதானே? ஆனா ஆண்டவராகிய இயேசு என்ன திரும்ப பண்ணாருங்க? கழுதியை வலது பக்கமா திருப்பல, இடது பக்கமாய் திருப்பி தேவாலயத்துக்கு போய் தன்னை பூரண பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலியாக பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக பழுதற்ற பலியாய் கொண்டு நிறுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்ப 2 அதாவது இருவழி பாதையிலே ஆண்டவர் நுழைய வேணும். ஆண்டவர் என்னங்க செய்யணும்? ஆண்டவர் எங்க போகணும்? வலது பக்கமா போய் சிங்காசனம் உட்கார்ந்து இஸ்ரவேலின் ராஜாவா மாறணுமா, அல்லது இடது பக்கமா போய் தன்னை பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அந்த பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக தன்னை நிறுத்த வேண்டுமா? ஹல்லேலூயா. 10ஆம் தேதியிலே யாரு ஆலயத்துக்கு போனோம்? பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொண்டு போகணும். இதை தாங்க ஆண்டவராகிய இயேசு அறிக்கை பண்ணுகிறார். அந்த 10ஆம் தேதி நிசான் மாசம் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய கழுதையை இடது பக்கமாய் திருப்பி நேராக தேவாலயத்துக்குள்ளே போய் பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியாக தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவோட அன்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த தீர்மானம் ஆண்டவராகிய இயேசுவோட கரத்தில் தான் இருக்கிறது. ராஜாவா, பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியா? இந்த திரளான ஜனம் இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்கிறது. சத்தியம் என்ன தெரியுமா? சத்தியம் என்ன தெரியுமா? நல்ல கவனிக்கணும். இப்பதான் முக்கியமான காரியம். ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் யூதர்களை மாத்திரம் அந்த நேரத்திலே அவர் நினைத்திருப்பார். ஆனால் நான் யூதருக்கு ராஜாவா மாத்திரம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? தன்னுடைய கழுதையை வலது பக்கமா திருப்பி பிலாத்தோட கோட்டைக்கு போய் பிலாத்தை கவிழ்த்து சிங்காசனத்தை உட்கார்ந்து யூதரோட ராஜாவா மாறி இருப்பாருங்க. ஆனா அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுடைய சின்னலே யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகளும் இருந்தபடினாலே, நீங்களும் நானும் இருந்தபடினாலே அவர் வலது பக்கமாய் போய் பிலாத்தை கவிழ்த்து சிங்காசனத்தை உட்கார்ந்து இஸ்ரவேலின் ராஜாவாக மாறல. அதற்கு பதிலாக உங்களையும் என்னையும் அவர் மனதில் வைத்திருந்தபடினாலே இடது பக்கத்தில் தேவாலயத்துக்கு போய் தன்னை பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்ல கவனிங்க, எல்லா ஜனமும் அப்படி ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கு. எந்த பக்கம் திரும்ப போறார்? எந்த ரோட்ல போறார்? இவர் வலது பக்கத்துல போய் பிலாத்தோட கோட்டைக்கு போறாரா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது
அவர் கழுதையை திருப்புகிறார், இடது பக்கமாய் திருப்புகிறார். ஆலயத்துக்கு நேரா போறது அந்த ஜனம் பார்த்துச்சு பாருங்க, அதிர்ச்சி அடைந்து விட்டது. அதிர்ச்சி அடைந்து அவ்வளவு லட்ச லட்சமா வந்த ஜனம் அப்படியே கலைந்து போகிறது, சிதறிக்கப்படுகிறது. இவரை நம்பி இவர்கிட்ட வந்தோமே, இவரை நம்பி வந்தோமே, இவர் ராஜாவாக நம்மளை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி இவருக்கு பின்னாக போனோமே, எல்லாம் வீணா போயிடுச்சேன்னு சொல்லி அவ்வளவு கூட்டம் சிதறடிக்கப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது என்ன தெரியுமா? விசுவாசிகிட்ட சொல்றேன், ஆண்டவர் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டாரு, நான் எதிர்பார்க்கிறது ஆண்டவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி அநேகர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, நீ எதிர்பார்க்கிறத நான் செய்யாம இருக்கலாம், ஆனா நீ எதிர்பார்ப்பதுக்கு மேலாக ஒரு காரியத்தை நான் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீ எதிர்பார்க்கிறது நடக்காததுனாலே நீ சோர்ந்து போயிருக்கிறாய். ஆனால் நீ எதிர்பார்க்கிறத நான் செய்யாம இருக்கலாம், ஆனா நீ எதிர்பார்ப்பதை பார்க்கிலும், நீ விரும்புவதை பார்க்கிலும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் தான். உனக்காக நான் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த கூட்டம் சிதறடிக்கப்பட்டது பாருங்க. ஓசனான்னு இவ்வளவு நேரம் கத்தின கூட்டம் இவளை சிறுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, எதிர்பார்த்தது நடக்கலையா, விடுதலை கிடைக்கலையா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற சோத்தரிக்கப்படும் சொன்ன அதே ஜனம் சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க, இன்னைக்கு ஓசனா சொல்ற ஜனம் நாளைக்கு என்ன சொல்லும்? சிலுவையில் அறையும் கண்டிப்பா சொல்லணும். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். இதே ஜனம் தான் நாளைக்கு என்ன சிலுவையில் அறையும் சொல்ல போகுதுன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இதுல தான் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. என்ன பாடம் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், தயவு செய்து மற்ற மனுஷர்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதிலே ஒரு நாள் சோர்ந்து போகாது. ஒருவேளை ஜனங்கள் உங்களை குறித்து மெச்சி பேசுனா அதை உங்க தலையில் எடுத்துக்காதீங்க, அலட்சியப்படுத்திட்டு போயிருங்க. ஏன் தெரியுமா? நீங்க அதை பெருசா மனசுல நினைச்சு, ஓ என்னை குறித்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். சில ஜனங்கள் உங்களை தரைக்குறைவாக, உங்களை கேவலமாக, தவறாய் பேசுறாங்க, அதையும் இருதயத்தில் எடுத்துக்காதீங்க. ஏன் தெரியுமா? அதை எடுத்தா என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். மெச்சி பேசுறதையும் எடுத்துக்கூடாது, தரைக்குறைவா பேசுறதையும் எடுத்துக்கூடாது. ஏன் தெரியுமா? மனுஷன் இன்னைக்கு ஒன்றை சொல்லுவான், அதே மனுஷன் நாளைக்கு வேற ஒன்றத்தை சொல்லுவான். இன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசுவான், நாளைக்கு அதே மனுஷன் இன்னைக்கு புகழ்ந்து பேசுற அதே நாவு நாளைக்கு உங்களை தவறா பேசும். எனக்கு அருமையானவர்களே, மனுஷர்கள், மற்ற மனுஷர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பது முக்கியமே இல்லை. ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், என் ஆத்தும நேசரனை குறித்து என்ன சொல், அதுதாங்க முக்கியம். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் தாழ்மையா கேட்கிறேன், மனுஷர் சொல்லுகிறதை வைத்து நீங்கள் பெருமைப்பட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். அதுக்கு பதிலாக ஆண்டவர், மனுஷர் என்ன வேணாலும் சொல்லட்டும், எதை வேணாலும் பேசட்டும், எனக்கு கவலை இல்லை, நீங்க என்னை குறித்து என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க என்ன குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுதான் எனக்கு முக்கியம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு இஸ்ரவேலின் ராஜாவாக மாற அவருக்கு விருப்பம் அல்ல. அதுக்கு பதிலா தேவாலயத்திலே போய் பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறாருங்க. ஆண்டவராகிய இயேசு இடது பக்கமா போய் தேவாலயத்துக்குள்ள போகும்போது யாருக்கும் ஒண்ணு விளங்கல. ஏன் இப்படி செய்யறாருன்னு யாருக்குமே தெரியாது பாருங்க, யாருக்கும் ஒண்ணு விளங்கல. இந்த ஜனங்கள் எல்லாம் நினைச்சாங்க, என்ன நினைச்சாங்கன்னா, இவரு கண்டிப்பா பிலாத்தோட கோட்டையை பிடித்து ராஜாவாக மாறிவிடுவார் நினைத்தார்கள். ஆனா ஆண்டோட எண்ணமே வேறங்க. மனுஷன் நினைக்கிற பிரகாரமாக ஆண்டவர் நினைக்கிறவர்கள். அதான் சொல்றார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை பார்க்கிலும் மேலானவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு அந்த பவுனிலே கழுதையின் மேலே ஏறி வந்தார் பாருங்க. ஜனங்களுடைய சிந்தனை எல்லாம், அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் சுக்குநூறா உடைந்து விட்டது.
உடைந்து விட்டது. ஹல்லேலூயா. அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் இப்படி நடக்குதா? ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தேன், ஆனா நடக்கிறதெல்லாம் எதிர்மறையா நடக்குது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வாரானால் நன்மைக்கு எதுவாய் சொல்வார். உங்க எதிர்பார்ப்புக்கு மாறா நடக்கலாம் பிரதர். கர்த்தர் யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. அன்னைக்கு யோசேப்போட வாழ்க்கையில யோசேப்புக்கு நிறைய எதிர்பார்ப்பு. ஏன் தெரியுமா? கர்த்தர் நிறைய காரியங்களை சொப்படுத்த யோசேப்புக்கு ராத்திரில பேசியிருக்கிறார். யோசேப்போட எதிர்பார்ப்பு, பெரிய எதிர்பார்ப்பு. நடந்ததெல்லாம் குழியின் அனுபவம், வெட்கப்படுகிற அனுபவம், தவறாய் குற்றம் சாட்டப்படுகிற அனுபவம், சிறைச்சாலையின் அனுபவம். ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உன்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய விருப்பங்கள் அல்ல, உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள், உன்னை குறித்து என்னுடைய விருப்பங்கள், உன்னை குறித்து என்னுடைய திட்டங்களை ஏற்ற சமயத்திலே நான் நிறைவேற்றி உன்னை உயர்த்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள நம்மளும் நுழைஞ்சிடணும். கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிடணும். அன்னைக்கு அந்த திரளான கூட்டம் சிதறி போயிருச்சு. ஆனா நான் நினைக்கிறேன், கொஞ்சம் ஜனம் மாத்திரம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவருக்கு பின்னால போகணும் போயிருக்கும். போயிருக்குமா? போயிருக்காதா? கண்டிப்பா. மீதியானவர்கள், ரெமினன்ஸ், எல்லா கூட்டத்திலும் ஒரு ரெமினன்ஸ் இருக்குங்க. யார் கைவிட்டாலும், யார் ஆண்டவர் விட்டு பிரிந்தாலும், என்ன நடந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு கூட்டம் இருக்கதான் செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆண்டுடைய ஜெயம் என்ன தெரியுமா? வலது பக்கமா போய் பிலாத்துடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவருடைய ஜெயம் இல்லைங்க. அவருடைய ஜெயம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கைக்காக ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கல்வாரி சிலுவைக்கு போறதுதான் ஜெயம். அதுதாங்க ஜெய பவனி, அதுதான் வெற்றியின் பவனி. ஹல்லேலூயா. தன்னையே பழுதற்ற பஸ்கா பலியாக ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் ஜெயம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து அழகா எழுதுவார். எடுத்து வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நமக்கு விரோதமா கையெழுத்து போடப்பட்டது. பிசாசு கையெழுத்து போட்டு ஒரு சீட்டை வச்சிருக்கிறான். நம்ம செய்த பாவத்துக்கு நமக்கு விரோதமா கையெழுத்து போடப்பட்ட ஒரு சீட்டு இருந்தது. அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி எங்க பிரதர் இருக்கு? பவனி போறதுல வெற்றி இல்ல, எருசலேமுக்குள்ள போறதுல வெற்றி இல்ல, கழுதையின் மேல போறதுல வெற்றி இல்ல, பிலாத்தோட கோட்டைக்கு போறது வெற்றி இல்ல. வெற்றி எங்க இருக்கு? சிலுவையில. கர்த்தருடைய பரிசு. அதனால தான் பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். நம்முடைய வெற்றி சிலுவையில தான் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த யூதர்கள் அவரை ராஜாவாக மாற்ற வேண்டும், ராஜாவாக்க வேண்டும், தன்னுடைய சொந்த விடுதலைக்காக அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசுடைய சிந்தனையிலே புறஜாதிகளும் இருந்தபடினாலே, உங்களை எண்ணி ஆண்டவராக இயேசு நினைத்தபடினாலே, அன்றைக்கு ஆண்டவராக இயேசு பிலாத்தோட கோட்டைக்கு போல எருசலேம் ஆலயத்துக்கு போய் நல்ல கவனிங்க. ஆகவேதான் ஆண்டவராக இயேசுவோட முதல் வருகையிலே அவர் கழுதையின் மேல் வந்ததுக்கு காரணம் இதுதான். கழுதையின் மேல் வந்தார்னா என்ன அர்த்தம்? யூதருக்கு ராஜாவாக வந்தார். அப்படிதானே? யூதருக்கு ராஜாவாக வந்தார். அதனால்தான் கழுதையை கொண்டு வர சொன்னார். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராக இயேசு மறுபடியும் ராஜாதி ராஜாவா வரப்போறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் அதுல வாசிக்கிறோம். ராஜாதி ராஜா வரும்போது எதுல வரப்போறாரு? வெள்ளை குதிரையில வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் விஷயம் கழுதையில வந்தாரு, இஸ்ரவேலின் ராஜாவாக உள்ள வராரு. இரண்டாவது விஷயம் யாருக்கு ராஜா வர போறாரு? புறஜாதியாகிய நமக்கு குதிரையின் மேலே ராஜாவாக வரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது
நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பு அவ்வளோ சரியா இல்லை. அதை மூல கிரேக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதப்பட்டிருக்கு, நமக்கு விரோதமாக கையெழுத்து போடப்பட்ட அந்த சீட்டை கர்த்தர் கிழித்து போட்டு துரைத்தனங்களையும் பொல்லாத ஆவிகளையும் அவர் அவமாக்கி சகல வல்லமைகளை உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கும்படியாக வெற்றி பவனி சிலுவையில சென்றாராம். சிலுவையில வெற்றி பவனி அப்படிதான் இருக்கு. மூல மொழியிலே சத்துருடைய எல்லா பொல்லாத வல்லமைகளை உரிந்து கொண்டு நமக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியங்களையும் அழித்து கல்வாரி சிலுவையிலே சத்துருவை வெளியரங்கமாக கோலமாக்கி வெற்றி பவனி சென்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை ஜெயிக்கிறார்ன்றா, அந்த ஜெயித்த ராஜா என்ன தெரியுமா செய்வாரு, அந்த தோற்கடிப்பட்ட ராஜாவுடைய எல்லா உடைமைகளையும் உரிந்து விட்டு அந்த ராஜாவை வெளியரங்க கோலமாக்கி வெட்கப்படுத்தும்படியாக அவனை பவனி கொண்டு போவார்கள். அப்படிதானே? தோற்கடிக்கப்பட்ட ராஜாவை ஒரு பவனியாக எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக அந்த ராஜா வெட்கப்பட்டு போகும்படியாக ஒரு பவனி கொண்டு போவாங்க. அப்படிதானே? இதை தாங்க ஆண்டவராக இயேசு சிலுவையில செய்தார். ஹல்லேலூயா. சிலுவையில நடந்தது என்ன தெரியுமா? நிறைய பேர் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏதோ ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, 6 மணி நேரம் தொங்குனார்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த சிலுவையிலே அவர் தொங்கும் போது நடந்த காரியம், வான மண்டலங்களுக்கு பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகள் எல்லாம் அவர் உரிந்து, உங்களுக்கு எனக்கும் அந்த பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், துரைத்தனங்கள் செய்த எல்லா அந்தகார கிரிகளை அழித்து அந்த சத்துருவாகிய பிசாச வெளியரங்கமான கோலமாக்கி வெட்கப்படுத்தி எல்லா உலக ஜனங்களும் அறியும்படியாக அந்த பிசாசு அப்படியே ஒரு பவனியாக இழுத்து கொண்டு போறதுதான் கல்வாரி சிலுவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சிலுவையில நடந்த விஷயம் இதுதாங்க. ஆண்டவராக இயேசு சிலுவையில சத்துருடைய எல்லா வல்லமைகளையும் அவர் உரிந்து போட்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி பவனி எருசலேமுக்குள்ள போறதுல இல்லைங்க, கல்வாரி சிலுவையில தான் வெற்றி பவனி. எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க சிந்தித்து பார்க்க முடியா பேசுறேன், தயவுசெய்து கவனிங்க. யூதர்கள் நினைத்தது என்ன தெரியுமா? இவர் பிலாத்தை கைப்பற்றி அவனை வெட்கப்படுத்தும்படியாக வெளியரங்கமான கோலமாக்கி தெரு தெருவா பிலாத்தை ஆண்டவர் இயேசு கொண்டு போவார்னு நினைக்கிறாங்க யூதர். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நம்முடைய யுத்தம் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இருக்கிறது. ஆகவே நான் பிலாத்தை தோற்கடித்து அவனை வெளியரங்கு கோலமாக நான் கொண்டு போக போறதில்லை. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற சாத்தானை முறியடித்து அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை வெட்கப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக அவன் செய்த எல்லா சதி திட்டங்கள் ஆலோசனைகளையும் அவனுடைய கிரியைகளையும் அழித்து அவனை வெளியரங்க கோலமாக நான் வெற்றி பவனி கொண்டு செல்ல போகிறேன். நல்ல யோசிங்க, நல்ல யோசிங்க. அன்றைக்கு மாத்திரம் ஆண்டவராக இயேசு பிலாத்தை முறியடித்து அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ராஜாவா ஆயிருந்தா யூதர்கள் மாத்திரம், அவர்களுக்கு மாத்திரம் தான் விடுதலை கிடைச்சிருக்கும். அதுவும் சரீர விடுதலை மாத்திரம் கிடைச்சிருக்கும். ஆனா ஆண்டவராக இயேசு அதை பண்ணாம சாத்தானை முறியடித்து அவருடைய கிரியைகளை அழித்து அவருடைய வல்லமைகள் எல்லாம் உரிந்து அவனை வெளியரங்க கோலமாக்கினபடினாலே அன்றைக்கு யூதர்களுக்கு விடுதலை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்த காரியம் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பின் மீட்பு விடுதலையை கொண்டு வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கு? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிலாத்தின் மேல வெற்றி வேணாங்க. பிலாத்தின் மேல நான் வெற்றி எடுத்தேன்னா யூதர்களுக்கு மாத்திரம் தான் விடுதலை. அந்த விடுதலை சரீர பிரகாரமான விடுதலையோட நின்றோம். ஆனா பிலாத்தை நான் மேற்கொள்ள வரல. நான் வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? என்னுடைய ஜனங்கள், நான் சிருஷ்டித்த என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற அசுத்தாவிகள், பொல்லாத வல்லமைகள், துரைத்தனங்கள், பிசாசுடைய கிரியைகளை அழித்து உலகம் முழுவதில் இருக்கிற மனித குலத்துக்கு விடுதலை தரும்படியாக நான் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்தை பார்த்தீங்களா?
மனுஷனுடைய திட்டம் ரொம்ப கோணலாயும் குறுகலாயும் இருக்கு. ஆனா தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய நினைவுகள் விசாலமானது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க, வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. சத்தமா வாசிங்க அந்த வசனத்தை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. வேலை வந்துருச்சு பிரதர். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. கவனிக்கிறீங்களா? கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது ஆண்டவராய் இயேசுட தாயார் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே திராட்சரசம் இல்லை. ஆண்டவர் இயேசு என்னங்க சொன்னாரு? என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் தண்ணீரெல்லாம் திராட்சரசம் ஆகிட்டார். அப்படிதானே? என் வேலை வரலன்னு சொல்லிட்டு தண்ணீரை திராட்சமாக்கி முதல் அற்புதத்தை. அதுல இருந்து அற்புதம் தான், அதான் முதல் அற்புதம். அதுல இருந்து அடுத்து 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 எத்தனையோ அற்புதங்கள், ஆயிரக்கணக்கான அற்புதங்கள். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், மரித்தவர்கள் எழுப்பப்படுகிறார்கள். எவ்வளோ அற்புதம். லாசர் உயிர்வடையர். நல்ல கவனிங்க, என்னோட வேலை இன்னும் வரலன்னு சொன்ன அவரு வேலை வராத போதே எத்தனை அற்புதம், 3 வருஷம் வெறும் அற்புதம் தான். ஆனா என்ன சொல்றாரு? ஊழியத்தின் துவக்கத்திலே அவர் சொன்ன வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஊழியத்தின் முடிவில் மனுஷகுமாரன் மகிமைப்படுத்துற வேலை வந்துருச்சு. நீங்க இந்த 2 காரியத்தை யோசிச்சு பார்க்கணும். ஊழியத்தின் துவக்கத்தில் வேலை இன்னும் வரல, ஊழியத்தின் முடிவில் வேலை. ஊழியத்தின் துவக்கத்தில் வேலை வரலன்னு சொன்ன ஆண்டவராக இயேசு 3 வருஷம் செய்த அற்புதத்துக்கு அளவே இல்லை. வேலை வராத போதே அவ்வளவு அற்புதங்கள் நடந்துச்சுன்னா, வேலை வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? வேலை வந்துருச்சுன்னா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை வந்துருச்சு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் அந்த வேலை வந்துடுச்சு. ஆனா நான் 3 வருஷத்துல செய்த காரியங்களை நான் செய்ய போறதில்லை. நான் பிதாவிடத்துல பரத்துக்கு போகிறேன். ஆனா என்னுடைய மனவாட்டியை வைத்து அதை செய்ய போகிறேன். எத்தனை பேருக்கு விளங்குது? என்னுடைய சொந்த மனவாட்டியை வைத்து, சபையை வைத்து நான் மகிமையான காரியங்களை செய்ய போகிறேன். வேலை வரலன்னு சொன்னவரே அவ்வளவு செய்தார்னா, வேலை வந்துட்டவர் இன்னும் எப்படிங்க செய்வாரு? ஆனா அவர் சொல்றாரு, நான் செய்ய மாட்டேன், என்னோட மனவாட்டியாகிய சபையை வைத்து செய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 14:12 வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளையும் செய்வான். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் சபையை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் மகிமையான காரியம். ஏன் தெரியுமா? வேலை வந்து விட்டது, வேலை வந்து விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேலை வரலன்னு சொல்லிட்டு 3 வருஷம் எத்தனை அற்புதங்களை செய்தாருங்க. ஆனா நான் சொல்றேன், பெரிய மகிமையை பிதா ஆண்டவராய் இயேசுக்கு எப்ப வச்சிருந்தார்னா, சிலுவைக்கு முன்னல்ல, சிலுவைக்கு பிறகு. அவர் சிலுவைக்கு முன்ன செய்த அற்புதங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? சாம்பிள் தான். சிலுவைக்கு முன்ன செய்த அற்புதம்லாம், சுகமாக்குனது, தண்ணீரை திராட்சரசமாக்குனது, மரித்தோரை எழுப்புறது, இதெல்லாம் என்னது?
வெறும் சாம்பிள் தான். சிலுவைக்கு பிறகு கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறதான அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த ஜெயம், அதுல தாங்க உண்மையான மகிமை இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு முடிக்க போறோம். தயவுசெய்து கவனிங்க. ஆண்டவராய் இயேசு அந்த எருசலேமுக்குள்ளே கழுதையின் மேலே பவனி வருகிறார். ஆனா அது ஜெயம் அல்ல. அவருடைய ஜெயம் சிலுவையிலே. சிலுவையிலே நம்ம ஒன்ன பழகிட்டோம். என்ன தெரியுமா? வருஷா வருஷம் ஓசனா ஓசனான்னு பாடியே பழகிட்டோம். ஓசனான்னு என்ன அர்த்தம்? இன்னும் ரட்சிக்கப்படல யாரும். இன்னைக்கு வேற நிறைய சொல்லிட்டோம். ஓசனா ஓசனா ஓசனான்னு என்ன அர்த்தம்? கர்த்தா, அதான் ரட்சிக்கப்பட்டமே. சிலுவைக்கு பிறகு ஓசனா இல்லை. சிலுவைக்கு முன்னாலதான் ஓசனா. கர்த்தாவே ரட்சியும். கர்த்தர் தான் நம்மளை எல்லாத்தையும் ரட்சித்துட்டாரு. திருப்பி ஓசனா பாடலாமா? ஓசனா நமக்கு வேற ஒரு பாட்டு இருக்கிறது. அதை எடுத்து வாசி அந்த வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நாம பாட வேண்டிய பாட்டு இன்னைக்கு ஓசனா இல்லை. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு நிறைய சொல்லிட்டோம். ஓசனா. ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாராக. இனிமேலும் என்னை ரட்சியும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாரையும் நம்மளை ரட்சித்து விட்டார். அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நம்மை மீட்டு நம்மளை ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டிய பாட வேண்டிய பாட்டு என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான. அங்க எண்ணிரலாங்க, 4 லட்சம் எண்ணிரலாம். இங்க எண்ண முடியாது. ஒருவரும் எண்ணக்கூடாததும் திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து. இதாங்க குருத்தோலை ஞாயிறு. அது இல்ல, இந்த குருத்தோலை ஞாயிறு விசேஷம், வித்தியாசம். அவனுடைய கையிலெல்லாம் என்ன இருந்துச்சா? குருத்தோலை கையில பிடித்தவர்களாக. என்ன சொல்றாங்க பாருங்க. சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ஓசனா இல்ல, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ரட்சியும் என்று அல்ல, என்னை மகிமையா ரட்சித்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரட்சித்தீரே, மகிமையின் ரட்சிப்பு. நம்முடைய ரட்சிப்பு மகிமையான ரட்சிப்பு. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரும் சேர்ந்து நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு மகிமையான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற ஒரு நாள் தாங்க இது. இனியும் ரட்சியம்னு சொல்ற நாள் அல்ல. என்னை ரட்சித்தீங்களே ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்களே ஆண்டவரே. Hallelujah. All glory and honor unto the Lord who hath saved me. என்னை ரட்சித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ரட்சித்தவருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பின் மகிமையின் ரட்சிப்பு. எத்தனை பேருக்கு அந்த மகிமையின் ரட்சிப்பு இருக்கிறது? நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு இல்லாத ரட்சிப்பு. எத்தனையோ படித்தவர்கள் உண்டு, என்னை பார்க்கிற நல்லவர்கள் உண்டு, நீதிமான்கள் உண்டு, அறிவாளிகள் உண்டு, ஞானிகள் உண்டு. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒன்றுக்கு உதவாத என்ன தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே? முன் குறித்தீங்களே,
நீங்க என்ன பார்த்து சொன்னீங்களே, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களே. நான் ஏமாத்திர மாட்டேன். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கலாமா? கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க, மேல் தளத்தில் இருக்கிறவங்க, அப்படியே தேவ பிரசன்னத்தில் கண்களை மூடினவர்களாக அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களோட ரட்சிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரதர். ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன பிரதர் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? சிஸ்டர், ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? எங்கே இருந்தோம்? இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? எப்படி இருந்தோம்? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாம வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, தேவன் இல்லாத வாழ்க்கை, பாவத்தின் வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, குருட்டாட்டத்தின் வாழ்க்கை, கட்டப்பட்ட வாழ்க்கை. ஆனா ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு விடுதலையோடு, எவ்வளவு சமாதானத்தோடு, எவ்வளவு சந்தோஷத்தோடு, பிரச்சனை இல்லாம இல்லை. ஆனா பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தருடைய பிரசன்னம், நம்மோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் அந்த ரட்சிப்பின் மகிமையை கொண்டாட போகிறோம்? என்னை ரட்சித்தவர், மகிமையின் ரட்சிப்பை தந்தவருக்கு எல்லா கணமும் மகிமையும் உண்டாவதாக. இனிமேலும் நம்ம என்ன ரட்சியோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனியும் ஓசனான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உடன்படிக்கையின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாய்களை திறந்து கர்த்தர் கொடுத்த மகா பெரிய ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. சகோனே யோசித்து பாருங்க. சோத்ரம் பிக் மீ அப், அதை தமிழ்ல பாட முடியுமா? தேங்க்யூ. நல்ல கவனிங்கள், தயவுசெய்து கவனிங்கள். நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் உளையான பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்தோம். உளையான பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்தோம். நம்ம தூக்கி எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை பிரதர். சகோனே சகோதரி, நம்ம தூக்கி எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, யாராலையும் முடியாது. உளையான சேற்றில் மூழ்கி கொண்டிருக்கும் போது யாராவது நம்மளை தூக்கி எடுக்க உள்ள வந்தாங்கன்னா அவங்களும் மூழ்கிடுவாங்க. எந்த மனுஷனும் உளையான சேற்றில் மூழ்கிற ஒரு மனுஷனை தூக்கி எடுக்க முடியாது. உளையான சேற்றில் மூழ்கி கொண்டிருக்கிற மனுஷன் தூக்கி எடுக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்திலிருந்து, மேல வானத்திலிருந்து ஒரு கை வரணும். வானத்திலிருந்து ஒரு கை வந்து நம்ம தூக்கணும். இதுதாங்க ரட்சிப்புல கர்த்தர் நமக்கு செய்த காரியம். எந்த மனுஷனும் நம்மளை விடுதலை ஆக்க முடியல, எந்த மனுஷனும் நம்மளை மாற்ற முடியல, எந்த மனுஷனும் நம்ம திருத்த முடியல, நாமே நம்மை மாற்றிக்கொள்ள முடியல. முயற்சி பண்ணோம், மாறணும்னு முயற்சி பண்ணோம், எவ்வளோ முயற்சி பண்ணோம், மாற முடியல. அப்படியா இருந்த நம்மை கர்த்தர் நம்மை ரட்சித்து ஒவ்வொரு நாளும் மாற்றி கொண்டு வருகிறார். மண்ணின் சாயலை களைந்து விண்ணின் சாயலை அடையும்படியாக, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை நாம் அடையும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக ஆழமான கிரியை நடப்பித்து ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றி கொண்டு வருகிற இந்த ராஜாதி ராஜாவுக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? நான் ஒன்று சொல்றேன், கடைசியா ஒன்று சொல்றேன். எதை மறந்தாலும் உங்களை ரட்சித்தவரை மறந்துடாது. உடன்படிக்கையின் ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக சிலுவையில், கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனையே படயமாய் வைத்து தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து துக்கத்தின் நாயகனாய் மாறி தன்னையே வெறுமையாக்கி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய மகிமையெல்லாம் பரலோகத்தில் விட்டு பூலோகத்துக்கு இறங்கி
பாடுகளையும் அவமானங்களையும் சகித்து கல்வாரி சிலுவையிலே அந்த கோலமாக ஜீவனை தந்து இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த அந்த ஆத்தும நேசரை எப்படி மறப்பது? எப்படி மறக்கிறது? அவரை நினைக்காம ஒரு நாளை நான் எப்படி கடப்பது? யோசிச்சு பாருங்க. உங்களோட ரட்சிப்பின் நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவரை தேடி போல பிரதர், நீங்க அவரை தேடி போல, அவர் உங்களை தேடி வந்தார். நீங்க அவரை தெரிந்துக்கல, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க அவர் மேல முந்தி அன்பு செலுத்தல, நம் பாவிகளா இருக்கும்போது அவர் நம்ம மேல் அன்பு செலுத்தினார். எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல? இன்னைக்கு இந்த கர்த்தருடைய நாளிலே கண்ணீரோடு என்னை ரட்சித்தீங்களே ஆண்டவரே. என்னை காட்டில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், நீதிமான்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய கண்கள் என்மேல் விழுந்தது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே என்னோட வாழ்க்கை தாறுமாறா இருந்தது. பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பாவ சேற்றில் முழுகி கொண்டிருந்தோம், சத்ருவாகிய பிசாசோட அடிமைத்தனத்தில் இருந்தோம். இன்னைக்கு எவ்வளவு விடுதலையோடு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும். எல்லாரும் வாயில திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் அசைவாடி கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னை ரட்சித்தீங்களே ஆண்டவரே, ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பின் மகிமையை தந்த உமக்கு ஹல்லேலூயா, மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் புகழும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீங்களே, என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீங்களே. எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? நன்றி ஆண்டவரே. சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. ஹல்லேலூயா. துன்பமான பாதையில் நல் இன்பம் தந்தாரே. அவர் எந்த கண்மலை, எல்லாரும் சேர்ந்து அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை ஆனார். ஓஹோ, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை ஆனார். சேற்றிலிருந்து தூக்கினார், ஆமென். கன்மலை மேல் நிறுத்தினார். Glory, hallelujah. சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. Praise God. துன்பமான பாதையில் நல் இன்பம் தந்தாரே. அவர் எந்த கண்மலை, Glory, hallelujah. அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை ஆனார். ஓஹோ, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை ஆனார். சேற்றிலிருந்து என்னை தூக்குனீங்களே, ஆமென், பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்து, ஆமென். அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்றைக்கு நீங்க மாத்திரம், பிலாத்த மாத்திரம் நீங்க முறியடித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு இல்லை. அன்னைக்கு ஒருவேளை யூதர்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கும், ஆனா எனக்கு ரட்சிப்பு கிடைக்காம போயிருக்கும். ஆனா நீங்க என்ன அந்த நேரத்தில் நினைச்சீங்களேப்பா,
அந்த எருசலேம் வீதிக்குள்ளே போவதுக்கு முன்பாக என்ன நினைச்சீங்களே, என்ன நம்முடைய சிந்தையில கொண்டுங்களே? ஆண்டவரே, பழுதற்ற ஜீவ பலியாக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உண்மையே ஒப்பு கொடுத்தீங்களே. நீ தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்பேங்கள். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இன்னைக்கு உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் தெளிவாய் விளங்கி இருக்கிறோம். ஏழைகளாகி எங்களை உம்முடைய சிந்தையில கொண்டீங்களே ஆண்டவரே, எங்களையும் ஒரு பொருட்டாய் நினைத்தீங்களே. இன்னைக்கு எங்களால் தைரியமாய் சொல்ல முடியும், நீ யூதருக்கு ராஜா மாத்திரம் அல்ல, புறஜாதிகளுக்கும் நீர்தான் ராஜா. புறஜாதிகளுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துக்கு, மனித குலத்துக்கு கர்த்தாவின் ராஜாதி ராஜாவாய், கர்த்தராகிய கர்த்தராய் நீர் எங்களுக்காக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். உடைய தயவுள்ள நல்ல கரம் உடைய சபையார் மேல் இருக்கட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். சமாதானத்தோடு எங்களோடு என்று நிலைத்து நிற்கிற தேவ பிரசன்னத்தோடு இந்த இடத்தை விட்டு கலைந்து போக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருகணும். எல்லா கனத்துதி மகிமுக்கு செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் மிக நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 6:30 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0443150855. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.